ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் த டீஜெனரேட்டட் டிராயிங் ஜுட்ஸு அப்படின்ற அனிமியோடைய எபிசோட் நம்பர் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமி பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கங்க. போன எபிசோடில் நம்ம ஹீரோவுடைய தாத்தா இறந்துருப்பார், கூடவே நம்ம ஹீரோயின்னு வச்சுக்கலாமே. ஏன்னா இப்போதைக்கு அது அவள் ஹீரோயினா அப்படின்றத எதுவுமே சொல்லலை. இப்போ கூட அவளுடைய மாஸ்டர் லூவும் சேர்த்துட்டார். அப்போ அவளுடைய பொண்ணும் நம்ம ஹீரோவும் இப்போ யான் அப்படின்ற மாஸ்டர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் தான் இவங்க 2 பேரையும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அங்கேயே இறந்து போக போன எபிசோட் முடிஞ்சிங்க. அப்படியே செகண்ட் எபிசோடை ஓப்பன் பண்ணால் இந்த பக்கம் நம்ம யான் மாஸ்டர் 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காரு. இங்கே பாருங்கள், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வித்தைகளை கற்றுத்தர நான் முயற்சி பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் 2 பேருமே என்னுடைய நண்பன் சொல்லி தான் இருக்கீங்க. அதுவும் நீ என்னுடைய நண்பனோட பொண்ணு, இவன் அவனுடைய சீடை. அதனால் நான் உங்களுக்கு 2 சீக்ரெட் டெக்னிக்ஸை வச்சுருக்கேன் உங்களுக்காக. அதில் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு 2த்தையும் போட, நம்ம இந்த பக்கம் நம்ம யான் அப்படின்னு இருக்கா இல்லையா, அவளுக்கு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் டெக்னிக்கையும், நம்ம ஹீரோக்கு இதோ வர குக்கு அப்படின்ற புக்கில் எழுதியிருக்கு. இது என்ன குக்கு, கொஞ்சம் நாளாக திருப்பி பாடுறா அப்படின்ற மாதிரி யானுடைய மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் மாஸ்டர் இது என்ன, நான் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பு இல்லை மார்ஷல் ஆர்ட்ஸ் கலையை கற்றுக்கலாம் அப்படின்னு வந்தால் நீங்கள் மெடிக்கல் புக்கை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்துறா. இங்கே பாரு, மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டா ஒருத்தரை காப்பாற்ற முடியாது, கொல்ல மட்டும்தான் முடியும். ஆனால் நீ எப்பவும் ஒருத்தரை கொல்லக்கூடாது, எப்பவும் மக்களை காப்பாற்றணும், புரியுதா? கொல்றதை விட காப்பாற்றுறது ரொம்பவும் கஷ்டம் தம்பி. அதனால் நான் சொல்கிறத மட்டும் செய். நீ இந்த ஸ்கில்ஸை தான் கற்றுக்கணும். அதுவும் இது மிகப்பெரிய சியோஷோ அப்படின்ற மாஸ்டரால் எழுதப்பட்ட மெடிக்கல் புக்கு. இதில் இருக்கக்கூடிய எல்லா மெடிசன்ஸையும் எல்லா மூலிகைகளையும் ஒவ்வொன்றா நீ கற்றுக்கல அப்படின்னா நீ இங்கேயே சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாள் எடுத்து மிரட்ட, அப்படியே சடனாக நம்ம ஹீரோ எழுங்குறாங்க. எழுந்து பார்த்துட்டு, ஐயோ இது என்ன திரும்பவும் இதே கனவா, திரும்ப திரும்ப இது வந்துக்கிட்டே இருக்குப்பா, என்ன ஒரு தூக்கம். ஆனால் மாஸ்டர் என்னன்னு தெரியல, என்ன காரணம்னு கூட தெரியாமல் நம்மளை வெளியே அனுப்பிச்சி விட்டாரு. அதுவும் காட்டுக்குள்ளே மூலிகையை பறிக்க அனுப்பிச்சி விட்டாரு. இங்கே வர வெயில் வர பொழக்குது, ஆனால் வெயில் பொறக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஏதோ இடியெல்லாம் இடிக்குது. ஒரு வேளை அந்த பக்கம் மேகங்கள்லாம் கலையும் போல். சரி, எப்படியோ ஏதாவது சாக்கு சொல்லுவோம். இங்கே இந்த மாதிரி இருக்க வாழ்நிலையில் நான் எங்கே போய் என்னத்தை மூலிகை தேட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கா. அதுவும் அந்த மாஸ்டரு எப்போ பார்த்தாலே நம்மளை மெடிக்கல் புக்கை படி, அதுவும் எல்லா கலைகளிலையும் கற்றுக்க, எல்லா மூலிகையும் கற்றுக்க அப்படின்றாரு. எப்போ தான் மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக் கொடுக்க போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அங்கே யாரோ ஒளிஞ்சு பார்த்துட்ருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தாங்க. மாஸ்டர் ஒருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். சொன்ன பையன் இவன் தான், புரிஞ்சிச்சா? இப்போவே இது எல்லாத்தையும் ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. அப்படியே அங்கேருந்து கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோ அதெல்லாம் எதுவுமே தெரியாமல் பொத்தி பொறாமையாக பொறுமையாக அப்படியே அழகாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். எப்பா, மாஸ்டர்கிட்ட கிண்ணில் பற்றக்கூடாதுடா டோய், இங்கேருந்து கிளம்பணுண்டா டோய். அப்படியே போயிட்டு உள்ள மெடிசன்ஸை எடுத்துகிட்டு வந்த மாதிரி வச்சுட்டு பழைய மெடிசன்ஸை கணக்கு காட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி பொத்தி பொறுமையாக நடந்து போயிட்டுருக்க. அங்கேருந்து சீனை கட் பண்ணி இங்கே ஒரு இடத்துல கட்டுறாங்க. இங்கே மெஜஸ்டி, சொல்லுங்கள் ராணி, நீங்கள் எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பொண்ணு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த ராணியை சொல்கிறா, நீ என்னுடைய சிறந்த சேவை, அது மட்டும் இல்லாமல் நீ உன் மேலே ரொம்பவும் நம்பிக்கை வச்சுருக்க, நீ மட்டும்தான் எனக்கு உண்மையாக இருக்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பேரை சொல்லி எனக்கு ஒரு வேலை பண்ணியாகணும். அந்த வேலை என்ன அப்படின்னா, 1000 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே ஷியோஷி உடைய அந்த ஒரு பொருள் தோன்ற போகுது. அதுவும் ஜியான்ஷி மலையில். அந்த மலைக்கு போயிட்டு நீ எப்படியாவது அதை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுட்ருக்க. அப்படியே திரும்ப சீன் கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. உள்ள மூலிகைலாம் இருக்கக்கூடிய அறைக்குள்ளே முதல்ல பொறுமையாக வந்துட்டுருக்க. இங்கே இந்த பக்கம் நம்ம ஜியான் இருக்கா, அதாவது நம்ம ஷியோன் இருக்கா. ஷியோன், நீ என்ன எங்கே பண்ணுற, என் ரூமில் ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹீரோ கத்துறியா. ஏய், ஒழுங்கா சொல்லு, உண்மையிலே இன்றைக்கி மூலிகை எடுத்துகிட்டு வரலன்னு தானே நான் மாஸ்டர்கிட்ட சொன்னேன் என்னாவும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட. ஏம்மா தாயே, உன் காலில் கூட விடுறம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், அதுக்கு மாஸ்டர்கிட்ட மட்டும் போட்டு கொடுத்துடாதம்மா அப்படின்ற மாதிரி ஹீரோ நம்ம சியோன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு சியோன், கபர் தோள்பட்டெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் நீ கண்டிப்பாக எனக்கு இதெல்லாம் கொஞ்சம்
அமைக்கி விட்ட அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ. சரி அதெல்லாம் பண்ண சரி என்னுடைய சேவையா வந்துடுறியா, அப்போ எனக்கு இன்னும் வசதியாக போகும்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்க. அவள் ஆசையை பாரு இவனுக்கு நாய அப்படின்ற மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையிலே திட்டுறா. அந்த இடத்துல நம்ம மாஸ்டர் எல்லாத்தையுமே வந்து கீழே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே போல் இங்கே எல்லா விஷயங்களையும் நம்ம ஹீரோ பேசுகிறது, அதுவும் இல்லாமல் இவன் பேசுகிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை எனக்கு தெரிஞ்சு மாஸ்டருக்கு நட்டுக்கிட்டு கெழுந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் பெரிய மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் வித்தியும் கற்றுக் கொடுக்க மாட்டாரு. உனக்கு மட்டும் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பை வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு. நான் கற்றுக்குறேன் அப்படின்னா விட மாட்டேங்கிறாரு. என்ன மெடிக்கல் படி, அது மட்டும் இல்லாமல் மருத்துவம் படி, மருத்துவம் தான் மற்றவங்கள எல்லாரையும் காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி பேக்குத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஏற்கனவே வயசாயிருச்சு. வயசானா நிறைய நோய், அது மட்டும் இல்லாமல் மூட்டு வலி, நிறைய பிரச்சனை எல்லாம் வரும் இல்லையா மீடியன்ஸ்லலாம். அதை குணப்படுத்தணும் அப்படின்னா நிறைய காசாகும் வெளியே மருத்துவர்கிட்ட போனால். அதனால ஏன் நான் மருத்துவம் படிச்சுன்னு வச்சுக்கியா, இங்கே எல்லாத்தையும் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம்ல. அதனால தான் அந்த கிழட்டு மாஸ்டர் என்னை இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே அப்படியே மாஸ்டர் கதவை தந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும், ஒழுங்காக வெளியே வாங்க, முக்கியமாக நீ அப்படின்ற மாதிரி ஹீரோவை அப்படியே கத்த இங்கே நம்ம ஹீரோயின் எல்லாருமே வந்துடுறாங்க. சரி என்கிட்ட மொத்தம் 8 வருஷமாச்சு நீங்கள் 2 பேரும் இங்கே மாணவராக வந்து சேர்ந்து. 8 வருஷத்தில் என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் இப்போ எனக்கு எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோனி நான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் நல்லாவே கற்றுக்கிட்டேன் மாஸ்டர், நன்றி அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் டேய் நீ சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் என்னத்தை சொல்லணும் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக கேட்க. என்ன கோவமா அப்படின்ட்டு இருக்க. ஆமாம் கோவம்தான். ஏன் 8 வருஷமாக உங்கள் மேலே கோவம்தான். நான் ஆசாசியாக வந்தது எதுக்கு தெரியுமா உங்ககிட்ட, எனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்று தருவீங்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை கற்று தருவீங்க, போர்க்கலையெல்லாம் கற்று தருவீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே கற்றுத்தரல. ஒரு மெடிக்கல் புக்கை மட்டும் படின்னு மெடிக்கலை பற்றியும் மூலிகைகள் பற்றியும் மற்ற உடல்நல கோளாறுகளை பற்றியும் மட்டும்தான் இப்போ வரைக்கும் என்கிட்ட கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் எனக்கு கோவம்தான். ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ஒருத்தரை காப்பாற்ற முடியாது. அப்படி காப்பாற்றினாலையும் ஒருத்தரை கொல்ல வேண்டியதாக இருக்கும், ஒருத்தரை காப்பாற்றினாலும் இன்னொருத்தரை கொல்ல வேண்டியதாக இருக்கும். ஆனால் மருத்துவம் அப்படின்றது எதுவும் இல்லை. எல்லாரையும் சமமாக பார்க்கணும், எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம மாஸ்டர் பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பாருங்கள் மாஸ்டர், இதெல்லாம் பொய். அப்போ ஏன் இங்கே வந்ததே எதுக்கு தெரியுமா, மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கணும், என் குடும்பத்தை கொன்னவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். மாஸ்டர் நிறுத்துடா, அப்போ நீ பழி வாங்கிறதுக்காக மட்டும்தான் மார்ஷல் ஆர்ட்ஸை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா, அதனால தான் அந்த விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்றதுக்காக தான் உன்னை நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்க விடலை அப்படின்ற மாதிரி நம்ம இவன் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ இவளுக்கு மட்டும் ஏன் கற்றுக் கொடுத்தீங்க, இவ்வளோ அவங்க அப்பாவை கொன்னவனை பழி வாங்கணும் அப்படின்னு தான் இவ்வளோ நினச்சிக்கிட்டு இருக்கா. ஏன் அது நான் கேட்குறேன், ஒரு வாட்டியாவது நீங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸ் பயிற்சி கொடுக்கும்போது என்ன பார்க்க விட்டுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, மாஸ்டர் உடனே உனக்கு என்ன மார்ஷல் ஆர்ட்ஸ் பயிற்சி பண்ணுறதா பார்க்கணும் அப்படி தானே, நீங்கள் 2 பேரும் 8 வருஷமாக என்னத்தை பயிற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறான். வாங்க இன்றைக்கி உங்களுக்கு டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, முக்கியமாக நீ வரணும். அவள் சண்டை போடும்போது அவள் எப்படி சண்டை போடுறா, நான் எப்படி மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தினேன் அப்படின்றத பார்க்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் உண்மையாவா மாஸ்டர், இந்த வார்த்தைக்காக தான் நான் உங்களை இத்தனை நாளாக காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இந்த எபிசோடு அப்படியே முடியுதுங்க. பாய்.